அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் சேனல்ல நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கு, அதுவும் ஒரே நாள்ல கிடைக்கிறதுக்கு இந்த சாவி கிட்ட நம்ம வேண்டுதலை சொன்னாலே போதும். அது என்ன சாவின்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு நிறைவேறாத வேண்டுதல் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது பல நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்க. நிச்சயமா ஒரே நாள்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே நாள்ல பலன் கொடுத்த அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா பணவரவை அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக செய்யுங்க. அதே மாதிரிதான் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவை அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, நாம நினைச்ச காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு, இப்படி நமக்கு நியாயமான எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகவும் செய்யலாம், திருமணம் நடக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கக்கூடிய நாட்கள் முன்ன பின்ன மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா ஒரே நாள்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுலயோ திருமணம் நடக்கிறதுலயோ என்னென்ன தடைகள் இருக்கோ அத பத்தி உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அவங்கவங்க வேண்டுதலுக்கும் நம்பிக்கைக்கும் தகுந்த மாதிரி இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்யுங்க. ஒரே சமயத்துல 2-3 வேண்டுதலுக்காக செய்ய வேண்டாம். உங்களுக்கு 2-3 வேண்டுதல் இருக்குன்னா எது உடனடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலுக்காக செய்யுங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கேப் விட்டு திரும்பியும் இந்த பரிகாரத்தை இன்னொரு வேண்டுதலுக்காக நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் தான் பெஸ்டான டைம். உங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும். சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது. கட்டாயமா கோடு போடாத பேப்பரை தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். பொதுவா நாம பரிகாரங்களை செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள பயம், கவலை, பதட்டம், சந்தேகம், குழப்பம், இந்த மாதிரியான கீழ்நிலை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காது. அதனால இப்படி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து 3 முறை நம்ம வெளியே விடும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களும் கீழ்நிலை உணர்வுகளும் நம்மளை விட்டு வெளியில போகும்னு சொல்லலாம். இப்படி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். அதாவது கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாதீங்க. எனக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க.
இப்படி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. அதாவது நீங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். சப்போஸ் உங்களுக்காக செய்யறீங்கன்னா உங்களுடைய முழு பெயரை இனிஷியலோட சேர்த்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அப்படி இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா அவங்களுடைய பெயரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. இப்படி பேரை எழுதினதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சாவி, அதாவது இத செலஸ்டியல் கீன்னு சொல்லுவாங்க, இந்த சாவிய வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரிதான் நீங்க வரையணும். மேல பாத்தீங்கன்னா ஒரு எஃப் மாதிரியான அமைப்பு இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், அப்படியே வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு, அடகு வச்ச நகையை மீட்கணும்னா இந்த இடத்துல பணம், அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க. வேலை, அப்படி இல்லைன்னா ஜாப், லாபம், ப்ராஃபிட், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதிக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுக்கற மாதிரியும், அப்படி இல்லைன்னா பேங்க் லோன் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பேங்க்ல இந்த 5 லட்சம் ரூபாயை கட்டுற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் நடக்கிற மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். இது உங்க வேண்டுதலை பொறுத்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. தலகாணி கடியில பில்லோ கவருக்குள்ள இப்படி எங்க வேணாலும் வச்சு நீங்க தூங்கலாம். ஆக மொத்தம் நீங்க தூங்கும் போது உங்க தலைக்கடியில இந்த பேப்பர் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில புதைச்சு வச்சிருங்க. மண்ணுக்கு அடியில இந்த பேப்பரை புதைச்சு வச்சிருங்க. உங்க வீட்டுல ஏதாவது மரம், செடி, கொடி இருந்ததுன்னா கூட அதோட மண்ணுக்கு அடியில இந்த பேப்பரை புதைச்சு வைக்கலாம். உங்க வீட்டுல மாடி தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா அந்த செடியோட மண்ணுக்குள்ள கூட இந்த பேப்பரை நீங்க புதைச்சு வச்சிடலாம். இதுக்கப்புறமா இந்த வேண்டுதலை நீங்க மறந்துருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பரிகாரத்தை செஞ்சேன் எனக்கு இது நடக்கலன்னு சொல்லி தயவு செஞ்சு கவலைப்படவோ புலம்பவோ செய்யாதீங்க. நிறைய பேருக்கு ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு தாமதம் ஆனாலும் கட்டாயமா ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய விருப்பத்தை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டேன். என்னுடைய ஆசை நிறைவேறதுக்கான வழிய நிச்சயமா இந்த பிரபஞ்சம் காமிக்குங்கிற நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.